Hi guys, welcome to IMO MGSKKK. வெல்கம். ஐ திங்க் மிடில் ஆஃப் த ஆர்சிபி மேட்ச்ல உங்களை கூட்டினுக்கிறேன். ஸோ நாளைக்கு மேட்சை நம்ம ப்ரிவியூ பண்ணலான்னு சொல்லிட்டு வேற லெவலில் போயிட்டு இருக்குது மேட்ச். நம்ம அதை வந்து மேட்ச் முடிஞ்சதும் ப்ரிவியூ பண்ணலாம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு வந்து ரெண்டு மேட்ச் இருக்குது. ஒன்று வந்து ஆர்ஆர்ஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச் அண்ட் மும்பை விசஸ் சிஎஸ்கே. ஸோ இப்போ நம்ம ஆர்ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நம்ம டீம் ப்ரிவியூ பண்ணும்போதே சொன்னோம், எஸ்ஆர்ஹெச்சும் சரி ஆர்ஆரும் சரி சரியான டீமு. பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் அவங்களோட கோர் வந்து இந்த வருஷமும் செமையா செட்டாக இருக்குது. அதை நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. அந்த அளவுக்கு தான் அந்த டீம், அந்த பிளேயிங் லெவனாக இருக்கட்டும் இம்பாக்ட் பிளே வரைக்கும் பயங்கரமாக இருக்குது. ஸோ நாளைக்கு மேட்ச் எப்படி இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நாளைக்கு வந்து மேட்ச் வந்து ஹைதராபாத்தில் நடக்குது. உங்களுக்கு ஹைதராபாத்தில் லாஸ்ட் இயரே தெரியும். அது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு பேட்டிங் பேரடைஸ்ன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 277 நினைக்கிறேன். மும்பைக்கு ஆப்போசிட்டா எஸ்ஆர்ஹெச் அடிச்சாங்க. போன வருஷம் நடந்த 4 மேட்ச்லுமே 200+ ஸ்கோர் போச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பேட்டிங் லைனப் இருக்கிற ஒரு டீம் வந்து அந்த மாதிரி கிரவுண்ட்ல ஆடினா வேற லெவல்ல இருக்குன்றது எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ எஸ்ஆர்ஹெச் விசஸ் ஆர்ஆர் உங்களுடைய வீக்னஸ் ஸ்ட்ரென்த்ஸ் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எம்ஜி நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டிங் எக்ஸ்ப்ளோசிவ் தான். அவங்க பேட்டிங் லைன் தெரியும். ஓப்பனர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னாக இருக்கட்டும் ஸ்பேஸாக இருக்கட்டும் எல்லாம் 200 சைக்கிளில் தான் ஆடுறாங்க. ஸோ ரன் வந்து அவங்க எப்படி டார்கெட்னா 200 300 நோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த ப்ராக்டிஸ் மேட்ச் கூட நிறைய பார்த்துருக்குறோம். அப்படிதான் போயிட்டு இருக்கு அவங்களோட பேட்டிங் லைனப்பு. இஷான் கிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டர் மாதிரி ஆயிடுச்சு. அவர் வந்து அந்த வெறித்தனமான பேட்டிங் ஸ்கில் வந்து காட்டிட்டு ப்ராக்டிஸ் மேட்சும் சரி. பவுலிங்கும் அப்படிதான். எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல பேட் கமிஸ் இருக்காரு. அந்த பவுலிங் லைனை பார்த்தீங்கன்னா ராகுல் சிவர் இந்த மாதிரி ஸ்பின்னும் சரி ஸ்பேஸும் சரி ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் டீமா இருக்கு. வீக்னஸ்ன்னு பார்த்தா அவங்களா ஏதாவது அன்னைக்கு அதனால படாம அப்படியே விக்கெட் வந்து இந்த லாஸ்ட் ஃபைனல் நடந்த மாதிரி டக்கு டக்குன்னு விக்கெட் வந்தா மட்டும்தான் அந்த வந்து ஃபெயிலியர் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. தவிர மற்றபடி ஒரு சக்சஸ்ஃபுல்லா டீமா தான் இருக்கு எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும். அதான் அவங்க வென்யூல. ஆர்ஆர் ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களும் பேலன்ஸ்ல தான் இருக்காங்க. நான் வந்து ஆர்ஆர் வந்து குறை சொல்ல முடியாது, இல்ல அந்த எஸ்ஆர்ஹெச் கம்பேர் பண்ணி டவுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 6 பேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இந்தியன் கோர் தான். 6 பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபார்ம்ல தான் இருக்காங்க. பேட்டிங் லைனும் சரி பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசென்டான பவுலிங் லைனப்பும் இருக்கு. ஸ்பின்னர் தான் கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஹெவியான அந்த மேட்ச் திருப்புற மாதிரி ஸ்பின்னர்ல ஒரு குறையா இருக்குன்னு தோணுது எனக்கு. ஸோ எஸ்கே உங்களுடைய தாட்ஸ் நாளைக்கு மேட்ச்? எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங் வந்து ஒரு கடப்பார டீம் தான். நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரீவியூவிலே பேசியிருக்கோம். லைக் டீம் வந்து ஆக்ஷன் முடிஞ்ச ஒரு ரிவ்யூல பேசணும். அதுல வந்து என்ன சொன்னோம், நம்ம ஒரு மும்பைக்கு ஒரு பேலன்ஸ், மும்பைக்கு ஒரு அப்படியே வந்து ஒரு ஆப்போனண்ட்னா செட் ஆகிற ஒரே ஒரு டீம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எஸ்ஆர்ஹெச் தான் செட் ஆயிருக்கு. ஸோ அந்த அளவு பார்க்கும்போது கடப்பார டீம்னா அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அதுதான் அவங்களோட பாசிட்டிவ்னு நினைக்கிறேன். நெகட்டிவ்னு என்ன சொல்லணும்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அந்த மாதிரி ப்ரெஷர் டைம்ல வந்து அவங்க எப்படி அது வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க, அதை பொறுத்துதான் வந்து அவங்களுடைய அந்த ரிசல்ட் அமையுது. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் ஐபிஎல் ஃபைனல்ல பண்ணது அவங்க. ஸோ அந்த மாதிரி நடந்துடக்கூடாது. அது மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த டீமை தோக்கடிக்கணும்னா கண்டிப்பா வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு மேட்ச் விளையாடினா மட்டும்தான் அந்த டீம் வந்து இப்போதைக்கு இப்ப இருக்கிற இந்த டீமுக்கும் அவங்க இருக்கிற ஃபார்முக்கும் வந்து அவங்கள தோக்க வைக்க முடியும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான டீம் தான். என்ன ஜாஸ் பட்லர் இவங்க எல்லாம் விட்டிருந்தாலும் வந்து அது சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வால் இவங்களுடைய காம்பினேஷன்ல தான் ஓபன் பண்ண போறாங்க. ஆல்ரெடி நம்ம பேசுற மாதிரி வந்து அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு பேஸ் பவுலிங்க்கு பிரச்சனை இருக்கு. ஜோப்ரா ஆர்ச்சர் அப்புறம் வந்து சந்தீப் சர்மா இவங்க மட்டும்தான் ஒரு ஃப்ரண்ட் லைன் பவுலரா பண்ண போறாங்க. ஸோ அவங்க எப்படி பண்றாங்கன்றத பொறுத்துதான் வந்து அடுத்து ஸ்பின்னர்ஸ் வந்து அதை கொண்டு போவாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து அசரங்கா தீக்ஷனா 2 பேருமே பிளேயிலங்களை ஆடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அவங்கள வந்து பேட்டிங்கே சேம் தான். அந்த எஸ்ஆர்ஹெச் மாதிரி பேட்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. பவுலிங்ல வந்து பாஸ் பவுலிங்ல அவங்க கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு. அது எப்படி அவங்க பண்றாங்கன்னு தெரியல. ஸோ ஓகே உங்களுடைய தாட்ஸ்? ஐபிஎல்னு வந்துட்டாவே நம்மளுக்கு அந்த டாப் 4 டீம் என்ன ஆச்சுன்ற மாதிரி நம்ம பேசியிருப்போம் லாஸ்ட் வீடியோல. இப்போ அந்த டாப் 4 டீம்ஸ்ல நம்ம டாப் 2 டீம் எது டிஸ்கஸ் பண்ணமோ அவங்க 2 பேரோட மேட்ச் தான் நாளைக்கு. ஸோ அதனால வீக்னஸ்ன்றதுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வீக்னஸ் அங்க எதுவுமே இல்லை. நாளைக்கு வந்து யார் குட் கிரிக்கெட் விளையாட போறாங்க, எந்த டீம் நல்லா ஸ்கோர் பண்றாங்க, யாரு பவுலிங் பண்றாங்க, அவங்க தான் வின் பண்ண போறாங்க. ஏன்னா ரெண்டுமே பேலன்ஸான டீம் தான்.
பேட்டிங்கா இருக்கட்டும் பவுலிங்கா இருக்கட்டும். சின்ஸ் இட்ஸ் ஹைதராபாத் விளையாடுறதுனால மேபி ஹைதராபாத்துக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருந்தாலுமே ஹைதராபாத் கிரவுண்ட்ல நிறைய மேட்சஸ் ராஜஸ்தானும் ஆடி இருக்காங்க, அங்க போய் வின் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நாளைக்கு பேலன்ஸான மேட்சஸ் தான் இருக்கும். பட் நல்ல விறுவிறுப்பான மேட்சை நம்ம எதிர்பார்க்கலாம். இல்ல அதுதான் இந்த ஆர்எல் கூட பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல வந்து எஸ்ஆர்ஹெச் கம்பேர் பண்ணது ஆர்எலோட மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கோரா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா எட்மேர் இருக்கிறதுல துருஜிரல் அந்த மாதிரி இருக்கு. இவங்க சேர்த்து நிதிஷ் ரெட்டி அப்புறம் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு எஸ்ஆர்ஹெச்ல. ஸோ மிடில் ஆர்டர்ல வந்து ஆர்ஆர் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிற மாதிரி தோணுது. இல்ல இங்க நீங்க 3 பேருமே சொன்னதுல ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, எம்ஜியும் எஸ்கே வந்து நீங்க அந்த பவுலிங் லைனப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க பவுலிங்கும் சரி, இவங்க பவுலிங்னு சொல்றீங்க. பட் இந்த கிரவுண்ட பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஒரு மேட்டரே கிடையாது. அதுதான் உண்மை. நீ எந்த மாதிரி பவுலிங் இருந்தாலும் வச்சுக்கோ. 250, 230, 240 கண்டிப்பா உண்டு. ஏன்னா நான் ஜஸ்ட் ரெக்கார்ட் சொல்றேன். இங்க இங்க என்ன நடந்திருக்குன்னா, இங்க வந்து ஆவரேஜா ஒரு லாஸ்ட் ஒரு 3, 4 இயர்ஸ் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 191. ஸோ நீங்க 191 மினிமம் 191 தான் அந்த அந்த கிரவுண்ட்ல அடிக்க போறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க அந்த அந்த பேட்டிங் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, லாஸ்ட் வருஷம் ஆடின 4 மேட்ச்லயுமே 200+ 2 டீமுமே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபயர் அந்த அந்த கிரவுண்ட் வந்து ஒரு ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த ஃபிளாட் பிச் கிரவுண்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பேரடைஸ். அதனால நம்ம பவுலிங்கை வந்து கஞ்சனா இங்க வந்து சொல்லவே முடியாது. எவ்வளவு பெரிய நீங்க நல்ல பவுலரா இருந்தாலே 4 ஓவருக்கு 40 ரன் கண்டிப்பா உண்டு. அந்த அளவுக்கு தான் இருக்க போகுது. மேபி ஏதாவது நீங்க சொன்ன மாதிரி கொலாப்ஸ் ஆன சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், எஸ்கேகே வந்து என்ன சொன்னாரு, ஆர்ஆர் வந்து இங்க நல்லா பண்ணிருக்கான்னு சொன்னாரு. ஆர்ஆர் இங்க நல்லா பண்ணல. இங்க இங்க இது வரைக்கும் 5 மேட்ச் ஆடி ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. அது லாஸ்டா நடந்த 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பெரிய டிராபேக் இருக்கு. ஏன்னா ஸ்டாட்ஸ் படி என்னன்னா, இது வரைக்கும் 2 டீமே 8 சூப்பரா பண்ணிருக்காங்க. நீங்க வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து 11 மேட்ச், ஆர்ஆர் வந்து 9 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. மோர்லெஸ் 45% அண்ட் 50% இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சூப்பர் கண்டெஸ்ட் இருக்கு போகுது. ஏன்னா யாருமே லோ டீம்னு சொல்லவே முடியாது. இதுல இருந்து நான் என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டிங் பவர் இருக்குது அந்த கிரவுண்ட்ல அப்படின்னு ஆயிட்டதுக்கு அப்புறம் நீங்க பவுலிங் எப்படி எடுத்துட்டு போவீங்க? வெதர் நீங்க ஒரு நல்ல பாஸ் பவுலர்ஸ் எடுத்துட்டு போவீங்களா, இல்ல ஒரு 12 ஓவர் ஸ்பின்னை வச்சு சோக் பண்ணலாம்னு நினைப்பீங்களா? ஏன்னா நீங்க பாஸ் பவுலர் எடுத்துட்டு போனா கண்டிப்பா அடிக்க போறாங்க. ஏன்னா நம்ம அவங்களுடைய ஓப்பனர்ஸ் பாருங்க, ஹெட் நிக்கலா, இவரு யாரு, உங்களுக்கு இஷான் கிஷான், அபிஷேக் சர்மா. அந்த சைடு போனா சஞ்சு சாம்சன், ரியான் பராக், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் போது ஃபாஸ்ட் எல்லாம் பிரிச்சு மெஞ்சிருவாங்க. ஆனா ஸ்பின்னரா ஒரு 2-3 பேர் அடிஷனலா எடுத்துட்டு போனா மேபி மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பவுலிங் லைனப் எப்படி கொண்டு போனா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அது டீம் பொறுத்து வந்து ஸ்ட்ராட்டஜி மாறலாம். ஏன்னா இப்ப நீங்க வந்து அதே எஸ்ஆர்ஹெச் வந்து நீங்க போகும்போது ஸ்பின்னர் எடுத்து போனீங்கன்னா கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச் அடிப்பாங்க. ஏன்னா அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு மட்டுமே 200 மேல தான் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. அதே தான் ஹெட்டும் சரி 180 மேல தான் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கு ஸ்பின்னருக்கு, அந்த ஸ்டாட்ஸ் படி வச்சு பார்த்தா. அதுக்கப்புறம் ஒரு ரிஷான் கிஷான் தெரியும், இங்கிலீஷ் கிளாஸ் ஸ்பின் வந்து சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். அதனால எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து அந்த ஸ்பின்னர் எடுத்துட்டு போறது வந்து அந்த ஒரு நல்ல ஐடியாவா, அப்படி நல்லா கன்ஃபார்ம் அப்படி கண்டெஸ்டா இருக்குமான்றது தெரியாது. பட் ஆர்ஆருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். ஏன்னா மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் ஸ்பின் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம், ரன் ஒரு ஃப்ளோ ஆகுதுன்னா ஹோல்ட் பண்ணலாம். பட் எஸ்ஆர்ஹெச் வந்து அது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சது. ஓகே, ஸோ ப்ரெடிக்ஷன் டைம். ஸோ நீங்க வந்து நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் விசஸ் ஆர்ஆர், ஹூ வில் பி த வின்னர்? எம்ஜி? நான் வந்து ஆர்ஆர் பக்கம் போலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ரொம்ப பாசிட்டிவாவே தெரியுறாங்க. ஒரு நெகட்டிவ் சைடு நமக்கு தெரியவே மாட்டேங்குது. பட் ஆர்ஆர் கிட்ட ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் சைடு இருக்கு. ஸோ வந்து ரெக்டிஃபை பண்ணி வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்ஆர் பக்கம் போறேன். எஸ்கே, உங்களுடைய தாட்ஸ்? ஆர்ஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச். நான் வந்து ஒரு 70-13 போறேன். ஏன்னா அந்த அளவு வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு எஸ்ஆர்ஹெச் மேல. ஸோ வந்து எஸ்ஆர்ஹெச் தான் நாளைக்கு வின்னரஸா இருப்பாங்க தோணுது எனக்கு. ஏன்னா அந்த ஹோம் கிரவுண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும். சேம் டைம் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. அது அன்னைக்கான நாள் நம்ம ப்ரிடிக்ஷன் அதுதான். அதுக்காக அது நடக்கணும்னு அவசியம் இல்லை. சொன்னீங்க இப்ப அதாவது அது பயங்கரமா போயிட்டு இருக்கு. இல்ல அவரோட ப்ரெடிக்ஷன் சொன்னாரு. நம்ம அது கேட்போம், எதனால வந்து அவர் அதை சொன்னாருன்னு கேட்போம். இல்ல 70-30 சொல்ற அளவுக்கு என்ன இருக்குன்னு தான் கேக்குறேன் நான். இப்ப என்ன 30 வந்து மைனஸ் கேட்டுட்டு வந்துடுறேன். கேட்டுட்டு வந்துடுறேன். அவர் என்ன சொல்றாரு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அடிச்சுப்போம். உங்களுடைய தாட்ஸ், நாளைக்கு யார் வின்னரா இருப்பாங்க? என்னோட தாட்ஸ் வந்துட்டு, நீங்க அந்த அந்த கிரவுண்ட பத்தி சொன்னீங்க. இந்த மாதிரி அந்த மேட்ச் அந்த கிரவுண்ட்ல 4 மேட்ச் 5 மேட்ச் விளையாடி இருக்காங்க. ஒரு மேட்ச் தான் ராஜஸ்தான் வின் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு. நான் வந்துட்டு அந்த காம்படிட்டிவ் கிரிக்கெட், அவங்க ராஜஸ்தான் வந்துட்டு அவங்களுக்கு நல்ல காம்படிட் கொடுத்துருக்காங்க. இப்ப 230 240 டார்கெட்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 210 இவங்க போயிடுறாங்க.
கொஞ்சம் ஏதோ 10 ரன் 15 ரன்ல தான் வின் பண்றாங்க. அந்த மாதிரி தாட்ல நான் சொல்ல வந்தேன். நாளைக்கு ரிசல்ட் பத்தி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் எஸ்ஆர்ஹெச் தான் பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட பேட்டிங் லைனப்பும் சரி பிளஸ் அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ன்ற போது கண்டிப்பா அவங்களுக்கு தான் பாசிட்டிவா இருக்கும். ஸோ எஸ்ஆர்ஹெச் தான் ஓட் பண்றேன். ஓகே. ஸோ கேகே அண்ட் எஸ்கே வந்து எஸ்ஆர்ஹெச் போறாரு, எம்ஜி வந்து ஆர்ஆர் போறாரு. குட் திங். பட் எம்ஜி நீங்க வந்து எந்த தாட்ல ஆர்ஆர் போறீங்க? ஏன்னா இப்ப என்ன கேட்டா கூட அட்வான்டேஜஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹோம் கிரவுண்ட், பேட்டிங் பாரடைஸ், போன வருஷம் பயங்கரமா பண்ணாங்க 7 மேட்சும். அவங்களுக்கு அந்த கிரவுண்ட் வந்து ஈஸியா அடாப்ட் ஆயிட்டு இருக்கு. எதை வச்சு நீங்க வந்து ஆர்ஆர் வந்து அவ்வளவு கான்பிடண்டா போறீங்க? இல்ல நீங்க வந்து இப்ப 70-30 சொல்ற அளவுக்கு நான் வந்து ரெண்டுமே வந்து பேலன்ஸ் இல்லாத டீமா நான் பாக்கல. நான் ஏன் வந்து இல்ல நான் ஏன் 70-30 சொல்றேன்னா ஒரு வேர்ல்டு கிளாஸ் வந்து ஒரு பாஸ் பவுலர்ஸ் இருக்காங்க, லைக் பேட் கமின்ஸ், அதுக்கப்புறம் முகமது ஷமி, இந்த மாதிரி பவுலர்ஸ் இருக்காங்க. அதுல நீங்க வந்து ஜோப்ராச்சரை விட்டு வேற யாரை நீங்க வந்து கூட்டு போவீங்க? மத்தவங்க யாரை வந்து நீங்க வச்சு பவர் பிளே போடுவீங்க, டெத் ஓவர்ஸ் போடுவீங்க? நான் அந்த மாதிரி ஒரு தாட்ல தான் சொன்னேன் நான். மத்தபடி பேட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு டீமே ஈக்குவல் தான். நம்ம வந்து எதுல வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குறோம்னா, ஏதாவது ஒரு போர்ஷன் வந்து அவங்க டிஃப்ரெண்ட் வீக்கா இருக்காங்களோ அதை வச்சுதான் நமக்கு பார்க்க முடியும். அந்த மாதிரி பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச் வந்து எல்லா பொசிஷன்லயுமே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டியா இருக்கட்டும், பேட்டிங்ல நம்ம சொல்லவே தேவையில்லை, எல்லாருமே A to Z எல்லாருமே டெஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் தான். பவுலிங் ஒண்ணுதான் வந்து நம்ம கம்பேர் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பவுலிங்னு பார்க்கும்போது ஜோப்ராச்சர் மட்டும் தான் அங்க சொல்லிக்கிற அளவு இருக்காரு. மத்தபடி பாத்தீங்கன்னா யாருமே இல்ல. சோ அதனாலதான் வந்து நான் என்ன சொன்னேன், ஆரம்பிக்கும் போது எம்எஸ் ஒரு விஷயம் சொன்னாரு. ஆக்சுவலா பவுலிங் வந்து கன்சிடரே இல்ல, ஆவரேஜா 190 இல்ல பவுலிங் இல்ல எம்எஸ் சொன்னது நான் ஏத்துக்கிறேன். எம்எஸ் சொன்னது நான் ஃபுல்லா ஏத்துக்கிறேன். கொல்கத்தாவோட ஆவரேஜ், கொல்கத்தா ஈடன் கார்டனோட ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளவு இருந்துச்சுங்க? 181 190 அந்த அளவு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஸ்கோர் என்ன ஆச்சு மேட்ச்? சோ நம்ம அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, என்ன வேணாலும் நடக்கும் அன்னைக்கான நாள்ல. இல்ல இங்க பவுலர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஈடன் எம்ஜி கூட நான் இது கூட போக மாட்டேன்னா ஒரே ஒரு விஷயம், ஆர்ஆர் நான் கண்டிப்பா ஆர்ஆர் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ண டீம்ல ஆர்ஆர் வந்து மோஸ்ட் ஸ்ட்ராங் டீம். ஆனா இங்க வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஜாஸ் பட்லர் மாதிரி ஒரு ஓப்பனர் இல்ல, பெரிய 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 மைனஸ். இப்ப அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு அவங்க யாரும் ஓப்பனரும் எடுக்கல. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் தான் போய் ஆகணும். நம்பர் 3 யார் கூட போவீங்கன்னு கேட்டா எய்தர் ரியான் பராக் ஆர் நிதிஷ் ராணா, இவங்க 2 பேர் கூட தான் நம்ம போய் ஆகணும். வேற ஆப்ஷனே இல்லை உங்களுக்கு. சோ இந்த ஃபயர் நீங்க அப்படியே டாப் ஆர்டர் கம்பேர் பண்ணுங்க. ஒருவேளை ஹைதராபாத் கொலாப்ஸ் ஆயிட்டா அக்செப்ட், ஆனா அவங்க நீட்டா ஹைதராபாத்ல பண்ணிருக்கிறதுனால ஹெட் அபிஷேக் சர்மா அப்படின்னு பார்த்துட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ஒன் டவுனு இஷான் கிஷன், அங்க யார் பார்த்தா நிதிஷ் ராணா ஆர் ரியான் பராக். அதுக்கடுத்து உங்களுக்கு இவர் வராரு, யாரு நிதிஷ்குமார் ரெட்டி. அதுக்கடுத்து உங்களுக்கு ஹென்ரிக் கிளாசன் வராரு. ஸோ அந்த பவர் வந்து வேற லெவல்ல இருக்கு. அதனாலதான் நான் வந்து எஸ்ஆர்ஹெச் மேல ஓவர் போக்கஸ் ஆகிறத தவிர யாரும் வின் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலாம். பார்க்கும்போது செம டீம் அப்படின்னு சொல்ல வரணும். நீங்க அபிஷேக் சர்மா வச்சாலையும் இங்க ஜெய்ஸ்வால் இருக்காரு, அவரோட கன்சிஸ்டன்சி தெரியும். சஞ்சு சாம்சன் இருக்காரு, மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் அதுவும் ஐபிஎல் ஓப்பனிங் மேட்ச்னால சஞ்சு சாம்சனை பத்தி ஐபிஎல்ல தெரியும். அவர் வந்து எப்படியா ஒரு மேட்ச் ஆடிட்டு அதுக்கப்புறம் 5 மேட்ச் ஆட மாட்டாரு. இது இப்படிதான் பார்த்திருக்கேன் கடந்த காலத்துல. எல்லாரும் அதிகமாக பார்க்க முடியுமா? அபிஷேக் சர்மா அவங்கள ஒரு ஆள் ஆடல கூட ஒரு ஆள் ஆடுவாங்க, ஆடினாவே போதுன்ற அளவு அந்த அளவு அவங்க வந்து இப்ப மாத்தி வச்சிருக்காங்க போன சீசனை. ஸ்டில் எம்ஜி வந்து ஆர்ஆர் பிலீவ் பண்றாரு. ஏன்னா இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் நிறைய டைம் நடக்கும். இட்ஸ் ஓகே, எக்ஸ்ப்ளோசிவா இல்லாம ஒரு கன்சிஸ்டன்சி அந்த பாயிண்ட் ஆஃப்ல போயிட்டு நான் பிலீவ் பண்றேன். ஏன்னா லாஸ்ட் இதுதான் பாத்துட்டு இருந்தோம். ஃபைனல் மேட்ச் யார் கன்சிஸ்டன்சி? அவங்க தான் ஃபைனல் வந்தாங்க, அவங்க தான் கன்சிஸ்டன்சி. ஃபைனல் என்ன பண்ணாங்க? ஒரு காப்பி ஸ்கோர் கூட தர முடியல. இல்ல ஃபைனல் வரைக்கும் வர்றதா கன்சிஸ்டன்சி. ஃபைனல் வரைக்கும் வர்றதா கன்சிஸ்டன்சி. நாக் அவுட் மேட்ச் வரைக்கும் இந்த மாதிரி டீம் வந்து நாக் அவுட் மேட்ச் வரைக்கும் என்ன வேணா எக்ஸ்ப்ளோசிவ் பண்ணலாம். ஒரு மேட்ச் வரலாம், ஒரு மேட்ச் 300 அடிக்கலாம். பட் அந்த கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, நாக் அவுட் மேட்ச் வின் பண்றதுக்கு மும்பைன்ஸ் எல்லாம் ஏன் அப்படி இருக்காங்க சொல்லு? இப்ப கன்சிஸ்டன்சி இருந்தா வந்து ஆர்ஆரே வந்து ஃபைனல் வந்திருக்கும்ல. ராஜஸ்தான் ராயல்ஸ் சேம் அப்ளிகபிள் டு ராஜஸ்தான் ராயல்ஸ். 4 வருஷம் லாஸ்ட் 3 வருஷம் எல்லா வருஷமும் குவாலிஃபையர் போவாங்க, குவாலிஃபையர் போவாங்க. அந்த கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எஸ்ஆர்ஹெச் தான் தோத்தாங்க. இல்ல எஸ்ஆர்ஹெச் தான் தோத்தாங்க, செமிஃபைனல்ல தாண்ட மாட்டாங்க. இல்ல கன்சிஸ்டன்சி அதெல்லாம் சொன்னா இப்படிதான் பேசி ஆகணும்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம பேண்டசி பார்க்க போறோம். பேண்டசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இது வந்து ஹைதராபாத்ல ராஜீவ் காந்தி ஸ்டேடியம். வேற லெவல்ல பேட்டிங். நீங்க பவுலர்ஸை குறைச்சிட்டு பேட்டிங்ஸை தான் நிறைய பேர் போடணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு கிரவுண்டு. அதே மாதிரி இதுல வந்து இது வரைக்கும் மோஸ்ட்லி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ்ஆர்ஹெச்சும் ஆர்ஆரும் ஈவனா போயிருக்காங்க 2 பேருக்கும் நடந்த இதுல. ஆனா இந்த கிரவுண்ட்ல மட்டும் 5 மேட்ச்ல 4 எஸ்ஆர்ஹெச் வின்னு, ஆர்ஆர் 1 தான் வின் பண்ணியிருக்காங்க. இதுலயே ஒரு மைனஸ் இருக்குது. அப்ப ஆர்ஆருக்கு இந்த கிரவுண்ட்ல வந்து அவ்வளோ ஒன்றும் ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க அந்த ராஜஸ்தான் கிரவுண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க வந்து இல்ல. அதே மாதிரி இங்க வந்து ஹையஸ்ட் ரன் கெட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச்ல சஞ்சு சாம்சன் 44 வச்சிருக்காரு ஆவரேஜ். 2020ல 44 ஆவரேஜ். இங்க ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 700 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவர் ஒருத்தர் தான் இந்த 2 டீம்லும் இருக்கிற டாப் ஸ்கோரர்ல இந்த டீம்ல இருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் வேற டீம். டேவிட் வார்னர்லாம் வெளியே போயிட்டாரு. இப்ப கரண்ட் டீம்ல வந்து சஞ்சு சாம்சன் இந்த இடத்துல ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 44 ஆவரேஜ். ஸோ அவருக்கு தரமான கிரவுண்டு. அதை பார்த்தீங்கன்னா பவுலர்ல வந்து இப்போதைக்கு யாருமே இல்லை. பூவி மட்டும்தான் இருந்தார். அவர் ஆர்சிபி போயிட்டாரு. ஸோ அதனால பவுலிங்ல வந்து இங்க நம்ம சொல்ற அளவுக்கு இங்க யாரும் இந்த டீமுக்குள்ள பர்ஃபார்ம் பண்ணல. இந்த கிரவுண்ட் அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் விச்சஸ் நீங்க ஆர்ஆர்னு பாத்தீங்கன்னா 2 பேரோட ஹையஸ்ட் ஸ்கோரும் ஈக்குவல் தான். அவங்க 217 அடிச்சிருக்காங்க எஸ்ஆர்ஹெச். இவங்க வந்து 220 அடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு இவங்க கிட்ட பேட்டிங் இப்போ இருக்கிற டீமுக்கும். அப்படி பார்க்கும்போது இது வந்து நீங்க நாளைக்கு ட்ரீம் 11 போடும்போதே ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் என்ன பண்ணணும்னா இது சுத்தமான பேட்டிங் லைனப். கொஞ்சம் சஞ்சு சாம்சன் மேல போக்கஸ் பண்ணோம் அப்படின்றது ரியலா தெரியுது. ஸோ இதுதான் நாளைக்குடைய பெரிய இந்த கிரவுண்டுடைய அனாலிசிஸ்ன்னு நினைக்கிறேன். அது கீப்பர்ஸ் வந்தா 3 பேர் கூட போறோம். இஷான் கிஷனும் போறோம். அவர் தான் ஒன் டவுன் இறங்க போறோம். பயங்கரமா பண்ண போறாரு. என்ட்ரிக் கிளாசன், சாம்சன் இவங்க 3 பேருமே நம்ம கீப்பரை சூஸ் பண்ணிருக்கோம். பேட்டிங்ல 2 பேர் தான், டிராவிஸ் ஹெட் அண்ட் ஜெய்ஸ்வால். ஸோ இந்த டாப் ஆர்டர் தான் கொளுத்த போறாங்க. பிகாஸ் அது வந்து பேட்டிங் பேரடைஸ் கிரவுண்ட்னால ஓப்பன் பேட்ஸ்மேன் தவறவே விட மாட்டாங்க. நமக்கு ஆல்ரவுண்டர்ல 3 பேருமே வந்து டாப் குவாலிட்டி பேட்ஸ்மேன், ஓரளவு பார்ட் டைம் ஸ்பின்னர். அப்படி பார்த்தா நீங்க அபிஷேக் சர்மா, ரியான் பரகா, நிதிஷ் ரெட்டி 3 பேருமே வந்து ஆல்ரவுண்டர் வச்சிருக்கான். பவுலிங்ல நம்ம 3 பேருக்குமே சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஜாப்ரா கூட போடாமா, இல்ல வேற ஏதாவது பவுலர்ஸ் கூட போலாமான்னு. ஏன்னா ஜாப்ரா வந்து ஆர்ஆர் பண்ணும்போது கூட பெருசா பண்ணல. ஐபிஎல்லே அவர் பெருசா அவ்வளவா பண்ணல. ஆனா ஜாப்ரா கூட போலான்னு நினைச்சா கூட அதை விட நல்ல பவுலர்ஸ் இருக்கிறனால பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே கூட போயிருக்கான். இன்ஜுரி கன்சர்ன் இருக்கிறதுனால முகமது ஷமிக்கு அவரை 12th பிளேயரா வச்சிருக்கிறேன். ஏன்னா அவர் மேபி ஆடலாம், ஆடாம போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இல்ல ஒருவேளை இம்பாக்ட் பிளேயரா வச்சிருக்கிறதுனால முகமது ஷமி 12th பிளேயரா வச்சிருக்கான். கேப்டன் டிராவிஸ் ஹெட், ஜெய்ஸ்வால் தான். ஏன்னா 2 பேருமே எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன்ஸ். இந்த மாதிரி கிரவுண்டு கிடைச்சா பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரீம் 11 டீம். ஸோ நம்ம வெற்றிகரமா இந்த டீம் அனலைஸ் பண்ணிட்டோம். எம்ஜி விசஸ் எம்எஸ் எஸ்கே கேகே நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்து உங்களோட சிஎஸ்கே அண்ட் எம்ஐ ரிவ்யூல சந்திக்கிறேன். பாய்.